நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மாதிரி நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில நேரா கிளம்பி போன இடம் தான் நடுமுதலைக்குள்ள கருப்பசாமி கோயில். எத்தனையோ கருப்பசாமி கோயில் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கருப்பசாமி கோயில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டியோட இருக்கு. என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க இதுல யார் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நண்பர் வட்டாரத்துல யார் யார் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நடுமலைக்குள்ள கருப்பசாமி கோயில் இருக்க குளத்துல வந்து 3 முங்கி எந்திரிச்சு குளிச்சு, அதாவது ஈரத்துணியோட கோயில் வந்து 3 ரவுண்டு வந்து வலம் வரணும். சரிங்களா? அவங்க சித்தர் பீடம் இருக்கு. எல்லாமே தாண்டி 3 தடவை அந்த கோயிலை நீங்க வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஸ்பெஷலா இதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா இந்த முயற்சி தான் நான் இதுக்கு முன்னாடி எடுத்தேன். அதே மாதிரி எனக்கு அது சக்சஸ் ஆனதுனால தான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. முதல்ல நீங்க ஷேர் பண்றதுனாலதான் அவங்களுக்கு 4 விஷயம் தெரியும். நீங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில வந்து கருமாத்தூர்ன்ற ஏரியால தான் இருக்கு நடுமுதலைக்குளம் கருப்பசாமி கோயில். நன்றி, வணக்கம் மக்களே.